சைனா நாட்டில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அது த மிட் நைட் பஸ் 375 தான். இப்போ வரைக்கும் இந்த பஸ்ஸோட பேரை சொன்னாலே அங்கே உள்ளவங்க பயத்தில் நடுங்குவாங்களாம். அப்படி இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்ம கதை தான் என்ன, அன்னைக்கு நைட்டு இந்த பஸ்ஸுக்கு என்ன தான் நடந்துச்சு, வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது நவம்பர் 14, 1995 நைட்டு நேரம், மணி ஒரு 11 இருக்கும். பெய்ஜிங்லேருந்து ஃப்ரெக்ரன்ஸ் ஹில்ஸ்க்கு போகிறதுக்காக பஸ் 375 அதோட பயணத்தை தொடங்குது. இப்போ அந்த பஸ்ஸில் ஒரு லேடி கண்டக்டரும் ஒரு டிரைவரும் தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த பஸ்ஸு அதோட பயணத்தை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே லாஸ்ட் ஸ்டாப்பில் 4 பேர் இந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்க. ஒரு ஓல்ட் லேடி, ஒரு கப்பல், ஒரு 20 வயசு பையன். இவங்க 4 பேர் தான் பேசஞ்சராக இந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. இவங்களை ஏற்றிக்கிட்டு இந்த பஸ்ஸும் புறப்படுது. ஃப்ரெக்ரன்ஸ் ஹில்லுக்கு போகிற பாதை கொஞ்சம் காட்டு வழியை தாண்டி போகிற பாதையாக இருந்திருக்கு. சில மலைகளையும் இவங்க தாண்டி போகணும். அப்போ தான் அவங்களால அங்கே போய் சேர முடியும். இப்போது அங்கே நவம்பர்னால வின்டர் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரியான பனியாக இருக்குது. மணியும் 12 மணி ஆயிடுச்சு. டிரைவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்ப இருட்டாக பனியாக இருக்கிறதுனால அவருக்கு முன்னுக்கு என்ன இருக்குன்னு சரியாக தெரியல. அப்படி இப்படின்னு மெதுவாக போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு ரோட் சைடில் 3 பேர் நின்று கை காட்டுறாங்க அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. இப்போது டிரைவருக்கு சரியான ஆச்சரியம். ஏன்னா அந்த பாதியில் எந்த ஒரு பஸ் ஸ்டாப்புமே இல்லை. திடீர்னு இவங்க 3 பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ரோட் சைடில் நின்று கை காட்டுறாங்க பஸ்ஸை நிப்பாட்டுறதுக்காக. இப்போது அவங்கள ஏற்றாமல் போனால் வேற பஸ்ஸும் அந்த பாதியில் இதுக்கப்புறம் போகாது. ஏன்னா இந்த பஸ் 375 தான் இந்த லாஸ்ட் பஸ் அன்னைக்கு நைட்டு. ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் அவங்கள ஏற்றிக்கலான்னு சொல்லி டிரைவரு பஸ்ஸை ஓரம் கட்டுறாரு. பஸ்ஸோட டோர் ஓப்பன் ஆகுது. அந்த 3 பேருமே மெதுவாக பஸ்ஸில் ஏறி ஆக பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த 3 பேர்த்த பஸ்ஸில் இருக்கிற மற்ற பேசஞ்சர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அந்த 3 பேருமே சைனா நாட்டோட பழங்காலத்து உடையை போட்டிருந்திருக்காங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி அந்த உடையை போட்டிருக்காங்கன்றது யாருக்குமே தெரியல. அதுக்கு அந்த பஸ்ஸோட டிரைவர், ஒருவேளை அவங்க வந்து ட்ராமாவில் நடிக்கிறவங்களா இருக்கலாம், ஸோ ட்ராமா முடிஞ்சு அவங்க அப்படியே பஸ்ஸில் ஏறிட்டாங்க, அதனால தான் அவங்க அந்த மாதிரி உடையை போட்டிருக்காங்கன்னு சொல்லி மற்ற பேசஞ்சர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்த வந்த ஒரு ஸ்டாப்பில் அந்த கப்பல்ஸ் 2 பேருமே பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. இப்போ அந்த பஸ் போகும்போது எல்லாமே அந்த பாட்டிமா திரும்பி அந்த 3 பேர்த்தையுமே பார்த்துக்கிட்டு வராங்க. ஏன்னா அவங்க மனசுக்கு ஏதோ ஒன்று சரிப்படாமல் இருந்திருக்கு. அதனால அந்த பஸ் போகிறப்பெல்லாம் அவங்க திரும்பி பின்னாடி அந்த 3 பேர்த்த மட்டுமே பார்த்துக்கிட்டு வராங்க. பஸ் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த பாட்டிமா பஸ்ஸில் அப்படி கத்துறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு லேடி கண்டக்டர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு பாட்டிமா, மின்னுக்கு உட்காந்துருக்க அந்த பையன் வந்து அவங்களோட பர்ஸை திருடிட்டான், அதனால இந்த பஸ்ஸை உடனே நிப்பாட்டுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கத்தி கூச்சல் போடுறாங்க. அதுக்கு அந்த வயசு பையனும், நான் வந்து உங்கள் முன்னுக்கு உட்காந்துருக்கேன், உங்கள் முன்னுக்கு சீட்டில் நான் உட்காந்துருக்கேன், நான் எப்படி வந்து உங்கள் பர்ஸை திருட முடியும், நான் திருடலை பாட்டி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பாட்டிமா கொஞ்சம் கூட அந்த பேச்சை கேட்காம, இல்லை இவன் என் பர்ஸை திருடிட்டான், பஸ்ஸை நிப்பாட்டுங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் டிரைவரும் அந்த பஸ்ஸை ஓரமாக நிப்பாட்டுறாரு. இப்போ அந்த பாட்டிமாவும் அந்த பையனும் அந்த பஸ்லேருந்து இறங்கிக்கிறாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கின கையில கொஞ்ச நேரம் அந்த பஸ் போகிறதையே அந்த பாட்டிமா உத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட, என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு சரியான கோவம். என்னது பொய் சொன்னீங்களா, எதுக்காக பொய் சொன்னீங்க பாட்டிமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, அந்த பின்னாடி உட்காந்துருந்த அந்த 3 பேருமே வந்துட்டு மனசால் கிடையாது, அவங்க 3 பேருமே வந்து பேய், அவங்ககிட்ட இருந்து ஒன்னையும் என்னையும் காப்பாற்றிக்க தான் நான் அந்த மாதிரி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாட்டிமா சொல்கிறாங்க. அந்த பையன் இப்போ, அந்த 3 பேரும் பேயின்னு தான் உங்களுக்கு எப்படி தெரியும் பாட்டின்னு கேட்குறான். அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, அவங்க அந்த பஸ்ஸில் இருக்கும்போது பின்னாடி திரும்பி அந்த 3 பேர்த்த பார்த்துக்கிட்டு வந்தாங்கல்ல, அப்போது ஒரு கட்டத்தில் பஸ்ஸில் வேகமாக காற்றடிச்சிருக்கு. அந்த காற்றடிக்கும் போது அந்த 3 பேர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் வந்து விலகி இருக்கு. அப்போ நான் பார்க்கும்போது அந்த 3 பேர்த்துக்குமே கால் இல்லை, அதனால தான் அவங்க பேயின்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு அந்த பையன் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ உடனடியாக அந்த பையனும் பாட்டியும் கிட்டத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ நைட் டியூட்டியில் ஒரு கான்ஸ்டபிள் இருந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு பஸ்ஸில் வந்தோம், அந்த பஸ் வந்து 375 நம்பர், அந்த பஸ்ஸில் வந்து 3 பேய்ங்க இருக்குங்க, எப்படியாச்சும் அந்த டிரைவரையும் அந்த லேடி கண்டக்டரையும் நீங்கள் காப்பாற்றணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி நைட் டியூட்டியை பார்த்த டென்ஷனில் இருந்த அந்த கான்ஸ்டபிள் இந்த விஷயத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம, ஓகே நாங்கள் விசாரிக்கிறோம், நீங்கள் முதல் கிளம்புங்கன்னு அந்த பாட்டியும் அந்த பையனையும் அனுப்பி வச்சிடுறாரு. இப்போ மறுநாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதாவது ஃப்ரெக்ரன்ஸ் ஹில்லுக்கு இன்னும் பஸ் 375 வந்து சேரலை, அந்த பஸ்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, டிரைவருக்கு கால் பண்ணாலும் ஃபோன் கிடைக்க மாட்டேங்குது, தயவு செஞ்சு நீங்கள் போய் செக் பண்ணுங்க. இப்போதான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள எல்லாத்துக்குமே இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியுது. உடனடியாக அந்த பையனையும் அந்த பாட்டிமாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அவங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட்டை அஃபிஷியலாக வாங்கிக்கிட்டு இப்போ அந்த பஸ்ஸை தேடுற வேலையிலையும் இறங்குறாங்க. அந்த பஸ்ஸு போன எல்லா ரூட்டிலையுமே இவங்க இந்த பஸ்ஸை தேடி அலையிறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த பஸ்ஸு கிடைக்கல. இப்போ மறுநாள் காலையில் அந்த பஸ் போன ரூட்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஏரியில் ஒரு பஸ்ஸு வந்து மிதந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து 375 பஸ் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள்கிட்ட இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போகுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பஸ்ஸை கிரேன் வச்சு தூக்கி பார்த்தா அது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே பஸ் 375 தான். ஆனால் எப்படி இவ்வளோ தூரமாக, ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த பஸ் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்போ இதை விட இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தது 5 டெட் பாடி.
அதில் பஸ் டிரைவர் மற்றும் அந்த லேடி கண்டக்டர் அந்த 2 பேர்த்தோட பாடி இப்போ தான் 2 நாள் முன்னுக்கு இறந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் மீதி இருந்த அந்த 3 பேர்த்தோட பாடி பல வருஷத்துக்கு முன்னுக்கு, குறைஞ்சது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னுக்கு செத்து போனவங்களோட பாடி மாரி டீகம்போஸ் ஆகி இருந்திருக்கு. எல்லா பாடியுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டு இதுதான். அந்த 2 பேர் பாடி மட்டும்தான் 2 நாள் முன்னுக்கு இறந்த ஒரு பாடி. மற்றபடி இந்த 3 பேரோட பாடி 100 வருஷத்துக்கு முன்னுக்கு இறந்தவங்களோட பாடி. இப்போ போலீஸு தலையை பிச்சுக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னுக்கு இறந்தவங்களோட டெட் பாடி எப்படி இந்த பஸ் 375 வந்துச்சு? அன்னைக்கு நைட்டு இந்த பஸ்ஸில் உண்மையிலே என்னதான் நடந்தது?